யார்? பாகம் 1, அத்தியாயம் 36. இதற்கு மேல் அவரால் நெஞ்சு வலியை பொறுத்து கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை. முதுகு முழுவதும் முள் குத்துவது போல வலி படர செம்பியன் மாதேவி தாங்க மாட்டாமல் அலறினார். பல்லக்கு நிறுத்தப்பட்டு தரை இறக்கப்பட்டது. சுற்றி சகலரும் உட்கார்ந்து என்ன என்று விசாரித்தார்கள். என்னால் முடியவில்லை, நான் இறங்கிக் கொள்கிறேன். என்னை சற்று நேரம் பூமியில் படுக்க வையுங்கள். இந்த பல்லக்கில் குறுக்கி உட்காருவது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. கால் நீட்டி நெஞ்சில் கை வைத்து நான் படுத்துக்கொள்ள விரும்புகிறேன். என்னால் இனி தொடர்ந்து பயணப்பட முடியும் என்று தோன்றவில்லை. நான் முடிய போகிறேன். என் வாழ்க்கை அஸ்தமனமாக போகிறது. இந்த சோழ தேசத்தை விட்டு நான் வேதனையோடு போக போகிறேன். தயவு செய்து என்னை தரையில் படுக்க வையுங்கள். திணறி திணறி பேசினார். அவர்கள் 3 பேராய் சேர்ந்து செம்பியன் மாதேவியை தரையில் படுக்க வைத்தார்கள். சாம்பான் அவருக்கு அருகே வந்தான். அவர் முகத்தை உற்று பார்த்துவிட்டு பிறகு எழுந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தான். உதடு பிதுக்கினான். என்ன சொல்கிறீர்கள்? ஆரம்பத்திலிருந்தே நல்ல சகுனங்கள் எனக்கு தோன்றவில்லை. எதற்காக வந்தோமோ அதை வெற்றிகரமாக முடிப்போமோ என்று எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. நான் பயந்தது போலவே நிகழ்ந்துவிட்டது. மறுவூர் சாம்பான் தலையை குனிந்து கொண்டு உரக்க பேசினான். செம்பியன் மாதேவியாரை கொல்லிமலைக்கு அழைத்து போக முடியாதா? போய் எந்த புண்ணியமும் இல்லை. இவள் சோழ தேசத்தை விட்டு வருவதற்கு முடியாமல் மனம் தடுமாறி மரணமடைய போகிறாள். அங்கேயே திருவக்கரையிலேயே ஹோமங்கள் செய்து இவள் உயிரை கட்டி இழுத்திருக்க வேண்டும். ஆனால் திருவக்கரையில் இருந்தால் இவள் எப்போது மரணமடைவாள் என்பது நமக்கு தெரிந்திருக்காது. இந்த பிரயாணம் இவள் உடம்பை நிலை குலைத்து விட்டது. இருதயத்தையும் பாதித்து விட்டது. இன்னும் கூடுதலாய் 1 மாதம் திருவக்கரையில் உயிரோடு இருந்திருப்பாள். இப்படி பயணப்பட்டதால் பயணம் தாங்காமல் இருதயம் வேலையை நிறுத்தப் போகிறது. இவளை சூட்சுமமாக கட்டி கொண்டு போக நம்மால் ஆகாது. கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் வாழ்க்கை முழுவதும் சோழ தேசத்து காராகிரகத்தில் தான் கழிக்க வேண்டியிருக்கும். ரவிதாசனுடைய சபதங்கள் எதுவும் நிறைவேறாமல் அவையெல்லாம் வெறும் கூச்சலாகவே போக வேண்டியிருக்கும். இப்போதும் ஐயன் ரவிதாசனுடைய சபதங்களை நிறைவேற்ற நம்மால் முடியுமா என்று சந்தேகமாகவே இருக்கிறது. மலையனூர் சாம்பன் சப்பனமிட்டு செம்பியன் மாதேவிக்கு அருகில் அமர்ந்து கொண்டான். அவர் மார்பில் வலது கையை வைத்து இடது கையால் உச்சி தடவினான். மன்னித்து விடுங்கள் அம்மா, உங்கள் உடலுக்கு உபாதை கொடுத்து விட்டோம். உங்கள் மகன் இருக்கிறார் என்று உங்களிடம் பொய் சொல்லிவிட்டோம். உங்கள் மகனை தேடித்தானே இவ்வளவு தூரம் வந்தீர்கள். உங்கள் மகன் எங்களோடு இல்லை. உங்களை வரவழைக்க நாங்கள் சொன்ன பொய் அது. உங்கள் மகன் உங்களுக்கு முற்றிலும் மாறாய் புத்த சந்நியாசியாய் எங்கோ அலைந்து கொண்டிருக்கிறார். சைவ மதத்தை விட நீங்கள் சொல்லிக் கொடுத்த சிவன் நெறியை விட புத்தம் உத்தமமானது என்று புத்த துறவியாகிவிட்டார். உங்கள் கடைசி காலத்தில் உங்களிடம் பொய் சொன்னதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். இது அரசியல். நீங்கள் இதில் எத்தனை சூதாடி இருக்கிறீர்கள். எவ்வளவு வேகமாய் காய்களை நகர்த்தி இருக்கிறீர்கள். எத்தனை தந்திரங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்கள் மகனை பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என்று எவ்வளவு படாத பாடுபட்டிருக்கிறீர்கள். அந்த பாடுதான் நானும் பட்டு கொண்டிருக்கிறேன். என் பாடு என்ன என்று உங்களுக்கு புரியும். சூட்சும உருவத்தில் எழுந்து என்னை கோபமாய் அதட்டுவதை விட்டு சிவனோடு ஐக்கியமாக முயற்சி செய்யுங்கள் அம்மா. உங்களுக்கு உதவ நானும் முயற்சிக்கிறேன். உங்களுக்கு பிடித்தமான சிவன் நாமத்தை நான் உங்கள் காதுகளில் சொல்ல உள்ளுக்குள் வாங்கி கொள்ளுங்கள். நமசிவாயம், நமசிவாயம், நமசிவாயம். சாம்பான் இடது கையை தலையிலும் வலது கையை அவர் மார்பின் மீது வைத்தும் அவர் காதுகளில் கடைசி நேரத்து மந்திரம் போல இறைவனின் நாமம் சொல்ல செம்பியன் மாதேவி பளிச்சென்று விழித்து பார்த்தார். அவர் முடிவு அவருக்கு தெரிந்துவிட்டது. என் மகன் இல்லையா? இல்லை. எங்க இருக்கிறான்? தெரியாது. ஏதோ ஒரு இடத்தில் புத்த சந்நியாசியாக இருக்கிறார். தெரியும் என்று சொன்னாயே. உங்களை அழைத்து வர பொய் சொன்னேன். எதற்காக? சோழ சாம்ராஜ்யத்தை சரித்து வீழ்த்துவதற்காக. ராஜராஜ சோழனை பழிக்கு பழி வாங்குவதற்காக. இந்த கிழவியை அழைத்து வந்து ஒரு அரசனை எப்படி பழிவாங்க முடியும்? நான் உங்களை உடல் ரூபமாக பார்க்கவில்லை. உங்கள் ஆன்மாவின் மூலம், உங்கள் சூட்சும சக்தியின் மூலம் இந்த தேசத்தை சிதறடிக்க முயற்சி செய்தேன். செம்பியன் மாதேவி யோசித்தார். கண்களை மூடிக்கொண்டார். பிறகு மறுபடியும் திறந்து செய் என்று சொன்னார். அவர் புலன்கள் பளிச்சென்று உள்வாங்கி நெஞ்சில் குவிந்தன. நாடி துடிப்பு மெல்ல மெல்ல அடங்கியது. நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம் என்று சாம்பான் இடைவிடாது சொன்னான். செம்பியன் மாதேவியின் உயிர் பிரிந்தது. கழுத்தில் ஒரு சின்ன அசைவு இருந்தது.
கண்கள் பாதி திறந்திருந்தன. வாய் சற்று பிளந்தது. சாம்பான் அவரையே பார்த்திருந்தான். நாடியில் கை வைத்தான். அது டக் என்று நின்று விட்டிருந்தது. இருதயத்தின் கடைசி துடிப்பான டப் கேட்டது. சாம்பான் அவர் கண்களை வருடி மூடினான். வாயை அழுத்தினான். இடுப்பிலிருந்து துணி உருவி வாய் மறுபடியும் திறக்காத வண்ணம் தலையோடு சேர்த்து இருக்க கட்டினான். கைகளை முன்பக்கம் வைத்து கட்டை விரல்களை பிணைத்தான். கால்களை நேராக்கி கால் கட்டை விரல்களையும் பிணைத்தான். எழுந்து நின்று கை கூப்பினான். அன்பர்களே, எவ்வளவு பெரிய வாழ்க்கை எங்கு கிடக்கிறது பார்த்தீர்களா? சோழ தேசம் முழுவதும் வணங்கி எழுந்த பெண்மணி எங்கே மரணமடைந்து விட்டால் பார்த்தீர்களா? தன் மகனை அரியணையில் ஏற்றுவதற்கு படாத பாடுபட்ட ஒரு பெண்மணி எப்படி துயின்றால் பார்த்தீர்களா? சிவன் நாமம் சொல்லி எத்தனையோ கோயில்களை கட்டி எத்தனையோ பேருக்கு உதவி செய்தவளுக்கு மரணம் எங்கு வந்தது பார்த்தீர்களா? இவளை சுற்றி இவளுக்கு சம்பந்தமில்லாத நாம் தான் இருக்கிறோம். நம்முடைய பொய் வார்த்தைகளை கேட்டு நமக்கு பின்னே வரும்படி இவளுக்கு விதி இருந்திருக்கிறது. இவள் மரணம் பற்றி நெருங்கிய உறவுகளுக்கு கூட தெரியாமல் இவள் முடிவு வந்து விட்டது. இது வருத்தமான வேதனையான முடிவு. இவள் மகன் ஒரு பக்கம், இவள் ஒரு பக்கம் என்று விதி இவர்களை எட்டி உதைத்து பிரித்து போட்டு விட்டது. வேறு யாரை எங்கே எப்படி பிரித்தாளோ தெரியவில்லை. எதனின்று பிரித்தாளோ தெரியவில்லை. இங்கு எல்லாவற்றிலும் பிரிவுபட்டு அனாதையாக கிடக்கிறாள். இதை பார்க்கிற பொழுது நம்முடைய மந்திரமும் தந்திரமும் அரசியல் வேலைகளும் பழிக்கு பழி வாங்குதலும் எந்த அர்த்தமும் அற்று போகின்றன. ஆனால் நாம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறோம், வாக்கு கொடுத்திருக்கிறோம். வேறு வழியில்லை. நாம் நமது இலக்கை நோக்கி போய்த்தான் ஆக வேண்டும். வாருங்கள் போவோம். இதை விட்டுவிட்டா? ஒருவன் கை காட்டினான். அவன் கை காட்டியதை பார்த்து மலையனூர் சாம்பான் வாய் விட்டு சிரித்தான். இதை என்று சொல்லிவிட்டாயல்லவா? இவர் என்பது இது என்று மாறிவிட்டதல்லவா? அடடா, இதுதான் வாழ்க்கை. அருகே இருக்கின்ற முக்கூடல் கிராமம் போய் இந்த விஷயத்தை சொல்லுவோம். நாம் பரதேசிகள் என்றும் வழிபோக்கர்கள் என்றும் சொல்லுவோம். பல்லக்கு தூக்கிகளை காணோம் என்று சொல்லுவோம். அவர்கள் வருவதற்குள் நாம் வேறு ஊர் போய்விடுவோம். முக்கூடலிலேயே கூட குதிரைகள் கிடைத்தால் நல்லது. அடுத்து நாம் விரைவாய் கொல்லிமலை நோக்கி போக வேண்டும். அவர்கள் முக்கூடல் என்ற கிராமத்திற்குள் நுழைந்தார்கள். மக்களிடம் விசாரித்து கிராமத்து அதிகாரியை அழைத்தார்கள். யாரோ ஒரு பெண்மணி அரச வம்சம் போல தோன்றுகிறார். அவர் ஒரு மரத்தடியில் படுக்க வைக்கப்பட்டிருந்தார். அருகில் பல்லக்கு இருக்கிறது. பல்லக்கு தூக்கிகளை காணோம். அந்த பெண்மணி மரணமடைந்து விட்டார். நீங்கள் போய் யாரென்று பாருங்கள். அப்படியா? நீங்கள் யார்? நாங்கள் வழிபோக்கர்கள், பைராகிகள். இருக்கலாம். ஆனாலும் ஒரு மரண தகவலை சொன்னதால் அதை பற்றி நாங்கள் விசாரிக்கின்ற வரையில் நீங்கள் எங்கும் போகக்கூடாது என்று கிராம அதிகாரி சொல்ல சாம்பான் சரி என்று தலையசைத்தான். ஒரு வீட்டின் திண்ணையில் சூலங்களை போட்டுவிட்டு சரிந்து உட்கார்ந்தான். மற்றவர்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். கிராம அதிகாரி ஆட்களை அனுப்பினார். இவர்களுக்கு 2 வாலிபர்களை காவல் வைத்தார். தானும் ஆட்களோடே கிளம்பி போனார். தம்பி, போய் முக்கூடலில் குதிரை கிடைக்குமா என்று கேட்டு வா என்று ஒருவனை அனுப்ப காவல் வாலிபர்கள் அவனை போகக்கூடாது என்றார்கள். நான் இருக்கிறேனே ஐயா, அவன் போய் எங்கள் பயணத்திற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யட்டும் என்று சாம்பான் சொல்ல அரை மனதோடு அனுமதித்தார்கள். 4 குதிரைகள் வாங்கிவிட்டதாக செய்தி கிடைத்தது. சாம்பான் எழுந்து வாலிபர்களை அழைத்தான். இதற்கு மேல் தாமதிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் நெடுந்தொலைவு போக வேண்டும். எங்களுக்கும் சோழ தேசத்து விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் விடைபெற்றதாக உங்கள் தலைவரிடம் சொல் என்று சொல்ல அந்த இளைஞர்கள் அவனை மடக்கி பிடித்தார்கள். சாம்பான் பளிச்சென்று அவர்களை தட்டி தரையில் சாய்த்தான். அவர்கள் எழுந்திருக்கும் முன்பு வேலாயுதத்தால் தலையில் அடித்தான். அவர்கள் அடி தாங்காமல் துவண்டு சுருண்டார்கள். சாம்பான் நிதானமாக நடந்தான். எதிர் வீட்டில் நின்றிருந்த பெண்மணி உரக்க கத்தினாள். மற்ற வீடுகளிலிருந்து பெண்கள் வந்து எட்டி பார்த்தார்கள். கையில் சூலத்துடனும் கமண்டங்களுடனும் அந்த பைராகிகள் வடக்கு நோக்கி நகர்ந்தார்கள். ஊர் எல்லையில் நிற்க வைக்கப்பட்டிருந்த குதிரைகளில் தாவி ஏறினார்கள். சாம்பான் குதிரை ஏறி திரும்ப கிராமத்துக்குள் வந்தான். தரையில் சூலத்தால் பெரிய மீன் லட்சணை வரைந்தான். போகும்போது ஊர் எல்லையில் இருந்த வேப்ப மரத்தின் கிளையை சூலத்தால் பற்றி இழுத்து உடைத்தான். கிராம மக்கள் கோபத்தில் வீறிட்டார்கள். சாம்பான் மற்றவர்களோடு குதிரையை வடக்கு நோக்கி செலுத்தினான். கொல்லிமலைக்கு போக அவனுக்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும். அதே நேரம் 2 முழங்கை உயரத்திற்கு அம்மன்குடி துர்க்கை அற்புதமாக வீற்றிருந்தாள். பீடமே அரை முழம். பீடத்தின் மேல் சிம்மம். ஒரு காலை பீடத்தில் வைத்தபடி மறு காலை சிம்மத்தின் முதுகில் வைத்தபடி அம்மன்குடி அம்மன் மிக களையோடு காட்சி கொடுத்தாள்.
8 கைகளிலும் ஆயுதம் தாங்கியிருந்தாள். மெல்லிய குறுஞ்சிரிப்பு அவள் முகத்தில் விரவி கிடந்தது. சன்னதி முழுவதும் ஒரு வெம்மை படர்ந்திருந்தது. அர்ச்சகர் தீபாராதனை செய்துவிட்டு தட்டை நீட்ட மும்முடி சோழ பிரம்மராயரான கிருஷ்ணன் ராமன் தீபத்தை கண்களில் ஒற்றிக்கொண்டார். துர்கைக்கு எதிரே போய் பாய் போடச் சொன்னார். தர்ப்பை பாய் விரித்து போடப்பட அதில் அமர்ந்து கொண்டார். சற்று தொலைவில் நின்றபடி அமன்குடி கிராம அதிகாரி அவருக்கு பெரிய பனை விசிறியால் விசிறத் தொடங்கினான். உட்கார்ந்த பிரம்மராயர் மெல்ல பஞ்சாட்சரி மந்திரம் சொல்ல துவங்கினார். அம்மனையே பார்த்து கொண்டிருந்தார். என்னோடு பேசு என்று உள்ளுக்குள் கெஞ்சினார். நான் உன்னை விட்டுவிட்டேனா அல்லது நீ என்னை விட்டுவிட்டாயா என்று குமுறினார். பைசாசம் தள்ளும்படியாகவா நான் வாழ்ந்திருக்கிறேன்? என் சக்திகள் என்னவாயின? என் பலம் என்னவாயிற்று? எனக்கு அருகே எப்போதும் துணையிருப்பேன் என்று நீ வாக்கு கொடுத்தாயே. ஒரு பைசாசம் என்னை புரட்டி போடுகிற போது நீ எங்கே போயிருந்தாய் தாயே? உனக்கு நான் முறைப்படி வணங்கவில்லை என்ற குறையா? உனக்கு பலி தரவில்லையா? என்னையே கைவிட்டு விட்டாய் எனில் என் மகனை நீ எங்கனம் காப்பாற்றுவாய் தேவி? என்ன பிணக்கு இது? எதற்காக இந்த அவமானம் எனக்கு? ஏன் இப்படி நெஞ்சு முழுவதும் வேதனையை கொடுத்து விட்டாய்? என் தொழிலில் நான் என்ன பிசகு செய்தேன்? என் வாழ்க்கையில் நான் என்ன அசிங்கம் செய்தேன்? பிரம்மராயர் மனதிற்குள் வேதனையோடு பேசினார். அருண்மொழி கோயிலுக்கு வெளியே நண்பர்களை சந்தித்து கட்டி தழுவி அளவலாவிக் கொண்டிருந்தான். அவன் குரல் மெல்லியதாய் பிரம்மராயருக்கு கேட்டது. தேவி, ஒரு சிறிய குடிசையில் உன்னை வைத்திருக்கிறேன் என்ற கோபமா? நேரமின்மையால் இந்த வேலையை செய்ய முடியவில்லை. அரச காரியங்களுக்காக முன்னும் பின்னும் அலைந்து கொண்டிருக்கிறேனே தவிர என் கிராமத்தை, என் வீட்டை நான் கவனிக்கவில்லை. உன்னையும் நான் வந்து பார்க்கவில்லை. இதனால்தான் கோபமா? இப்பொழுது சொல்கிறேன் கேள். மன்னர் எல்லாம் வல்ல சிவனுக்கு கோயில் எழுப்புகிறார். நான் என்னால் ஆன அளவிற்கு இங்கு ஒரு சிறிய கற்றளி அமைப்பேன். இந்த அமன்குடியில் உன்னை மையமாக வைத்து ஒரு சிவன் கோயில் கட்டுவேன். உன்னை சோழ தேசம் முழுவதும் வந்து பார்க்கும் வண்ணம் மிக சிறப்பாய் ஒரு வழிபாட்டு தலம் அமைப்பேன். ஆகம விதிப்படி அற்புதமான ஒரு கோயிலை நிச்சயம் எழுப்புவேன். வெறும் கோயில் கட்டுவது மட்டும் எனக்கு என்றுமே ஓப்பானது அல்ல. ஊர் மக்களுக்கு நன்மை தரும்படியாய் மிகப்பெரிய குளம் ஒன்றும் அமன்குடியில் வெட்டுவேன். கேணிகளும் சிறிய கால்வாய்களும் மட்டுமே இருக்கும் இந்த இடத்தில் அந்த குளம் கோடை காலத்திலும் மக்களுக்கு வற்றாத நீரூற்றாக பயன்படும். அம்மா, உன்னை நான் மறந்துவிட்டேன் என்று என்னை நீ புறக்கணித்து விடாதே தாயே. எனக்கு துணையாக இரு. என் செயலுக்கெல்லாம் ஆதாரமாக இரு. நான் இப்போது ஏற்ற சிறிய சபதங்களையும் நீதான் நிறைவேற்றி தர வேண்டும். சோழ தேசத்திற்காக நான் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். என் குழந்தை அருண்மொழியை உன் பாதுகாப்பில் வைத்து கொள்ள வேண்டும். அம்மா, அரசர் கோயில் கட்டி முடிக்கட்டும். நான் அமன்குடியே கதி என்று வந்து உன்னை மந்திரத்தால் உருவேற்றி மனம் குளிர செய்கிறேன். எனக்கு துணை இரு தாயே என்று கைகூப்பினார். பிறகு உதறி எழுந்தார். அவர் எழுந்ததும் வெளியே நிசப்தமாயிற்று. மக்கள் அவரை நெருங்கி வந்து வணங்கினார்கள். கடுவன்காரி தொலைவிலிருந்து அவசரம் என்று எவரும் அறியாமல் சைகை செய்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 37. பேரரசே, செம்மன் கரடு இந்த இடத்தோடு முடிவடைகிறது. இதற்கு பிறகு நிலத்தின் தன்மை மெல்ல மெல்ல மாறுகிறது. தஞ்சை நகருக்குள் நிலம் வண்டல் மண்ணாகி கருந்தட்டார்குடியை தாண்டுகிற போது இன்னும் வளமாகி ஆற்றங்கரைகளை நெருங்கும் போது மிக மிக வளப்பமாகி விடுகிறது. காவிரியின் தென்கரையில் கோயில் கட்ட வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டீர்கள். காவிரியின் தென்கரை பக்கமுள்ள நிலத்தில் இந்த இடமே கோயில் கட்டுவதற்கு மிக சிறந்த இடம் என்று நானும் எனது குழுவினரும் தீர்மானித்திருக்கிறோம். மண் பரிசோதனைகளும் காற்று பரிசோதனைகளும் செய்து முடிக்கப்பட்டுவிட்டன. திசை எப்படி இருக்கிறது என்றும் ஆராயப்பட்டது. கோயிலும் மிக பெரிய குளமும் இருக்கின்ற ஒரு இடத்தில்தான் நாம் வேறு ஒரு கோயில் கட்டப்போகிறோம். பழைய கோயிலை இடித்துவிட்டு செய்ய போகிறோமா, இடிக்காமல் செய்ய போகிறோமா என்பது எனக்கு புரியவில்லை. அதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். ராஜராஜ பெருந்தச்சர் கை கட்டி சோழ மாமன்னர் ராஜராஜருக்கு எதிரே நின்று பேசினார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு உண்டான பல சாயல்களும் ராஜராஜ பெருந்தச்சருக்கும் இருந்தன. ராஜராஜரை போலவே மத்திம உயரம், சற்று பருமனான உடல்வாகு, மெத்தென்ற கைகள், அழகாய் வளர்ந்த நகங்கள், கண்கள் உருளையாய் கனிவு மிக்கதாய் கூர்மையாய் பளபளப்பாய் இங்கும் அங்கும் அலைபகையாய் அவருக்கு இருந்தன. எதையும் விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆவல் அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் தென்பட்டன. சரியான தகவல்களை சொல்ல வேண்டும் என்ற முனைப்பு பெருந்தச்சரின் பேச்சில் இருந்தது. சரி, மேற்கொண்டு ஒரு கோயில் கட்டுவது என்றால் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய துவங்குங்கள்.
உடையார் ராஜராஜர் மிருதுவாக பேசினார். தஞ்சை அரண்மனையில் அரண்மனை முற்றத்தில் முற்றம் சார்ந்த சபையில் மன்னர் ஒரு பெரிய சிம்மாசனத்தில் கால் மடக்கி சாய்ந்து அமர்ந்திருந்தார். இலவம் பஞ்சு அடைத்த திண்டை இடக்கை அக்குள்களுக்கு நடுவே அண்ட கொடுத்திருந்தார். மன்னர் ஓய்வாக அதே நேரம் மிக கவனமாக இருக்கும்போது அப்படி உட்கார்வது வழக்கம். பஞ்சவன் மாதேவி மன்னரையே பார்த்து கொண்டிருந்தாள். உடல் நலம் இப்போது சரியாகிவிட்டது. ஆனாலும் முகத்தில் ஒரு சோர்வு இருக்கிறது. இப்படி அடிக்கடி அண்ட கொடுத்து சரிந்து உட்காருவது அந்த சோர்வினால் கூட இருக்கலாம். ஆனால் உடம்புதான் சோர்வாக இருக்கிறதே தவிர புத்தி இடையறாத விழிப்புடன் சகல விஷயங்களையும் எடை போட்டு கொண்டு இருக்கிறது. பெருந்தச்சரை பல நூறு கூறுகளாக்கி விதம் விதமாக அவருடைய பேச்சை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பஞ்சவன் மாதேவி புரிந்து கொண்டாள். ஆகா, செய்துவிடலாமே. அரண்மனை ஜோசியரை அழைத்து நல்ல நாள் பார்க்க சொல்லுங்கள். அந்த நல்ல நாளில் பூமியை நான் என் வசப்படுத்தி கொண்டு வேலையை துவங்கி விடுகிறேன். இந்த நிலத்தில் கோயில் கட்டு என்கிற உத்தரவை வாய்மொழியிலும் எழுத்திலும் நீங்கள் எனக்கு தர, ஈசான்ய மூலையில் குழி தோண்டி அந்த இடத்தில் நீர் நிரப்பி பாலிகை விதைத்து எல்லைகளை யானை கொண்டு ஓட்டி, யானை ஓட்டிய இடங்களிலெல்லாம் நவதானியங்கள் விதைத்து அந்தணர்களை கொண்டு வேதம் ஓதச் செய்து தேவார திருவாசகங்களை பாடி அந்த இடத்தினுடைய எல்லாவித துர்வாசனைகளையும் விலக்கி வேலையை துவங்கிவிடலாம். ராஜராஜ பெருந்தச்சர் சொன்னார். நீங்கள் சொல்வது நிலத்தை கையகப்படுத்தி நிலமங்கையின் உத்தரவு கேட்டு திக்குகளை வழிபட்டு எல்லைகளை தீர்மானித்தல். அதன் பிறகு என்ன என்று கேட்கிறேன். மன்னர் இன்னும் சரிவாக சாய்ந்து கொண்டார். தச்சர்கள் வர வேண்டும். வரவழைக்க சொல்லி 2 மாதங்களுக்கு முன்பே உங்களுக்கு உத்தரவு போட்டுவிட்டேனே. பல்வேறு திக்குகளுக்கு ஓலை போயிருக்கிறது. கையில் இருக்கின்ற வேலையை முடித்துவிட்டுத்தான் கல் தச்சர்கள் வருவார்கள். அவசரப்படுத்தினால் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கும் மராமத்து வேலைகளும் கோயில் வேலைகளும் நிற்கும். இங்கு வந்து இந்த வேலையில் ஈடுபட்டு விட்டால் அவர்கள் போய்விட்ட வேலையை தொடர்வதற்கு பல வருடங்கள் ஆகும். அப்படியா? இந்த கோயில் கட்ட எத்தனை வருடங்கள் ஆகும் என்று நினைக்கிறீர்கள் பெருந்தச்சரே? பெருந்தச்சரின் பேச்சை மன்னர் இடைமறித்தார். இடையராது உழைத்தால் 4 வருடங்களில் முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். சரி, கோயில் கட்ட உங்களுக்கு உடனடியாக தேவையான விஷயங்கள் என்ன? கற்கள்தான். நில பரிசோதனை முடித்த பிறகு, எல்லைகளை தீர்மானித்த பிறகு நிலத்திலே கோடுகள் போட்டு சுவர்களுக்காக அஸ்திவாரம் தோண்ட வேண்டியிருக்கிறது. நிலத்தின் அடியிலிருந்து பாறை கற்கள் அடுக்கி வர வேண்டும். ஆண் கற்கள் பெண் கற்கள் என்று மாற்றி மாற்றி துளைகளும் லிங்கமும் வைத்து வேலை செய்ய வேண்டும். உறுதியான அஸ்திவாரம் எழுப்பிவிட்டோம் என்றால் கோயில் சந்திர சூரியர்கள் இருக்கும் வரை நிலைத்து நிற்கும். எத்தனை ஆழம் தோண்டுவீர்கள்? பஞ்சவன் மாதேவி கேள்வி கேட்டாள். 6 அல்லது 7 முழங்கை ஆழம் தோண்டினால் போதும். இப்படி சொல்கிறேன், 1.5 ஆள் உயரம் போதும். அப்படியா? மன்னர் மிகப்பெரிய கோயில் வேண்டுமென்றல்லவா சொல்லியிருக்கிறார். 6 பனை உயரமுள்ள கோயில் கட்ட 1.5 ஆள் உயரமுள்ள அஸ்திவாரம் போதுமா? உயரம் போக போக அஸ்திவாரம் பலமாக இருக்க வேண்டாமா? மறுபடியும் பஞ்சவன் மாதேவி கேட்டாள். இல்லை தாயே, இதுவரை எவரும் செய்யாத ஒரு முயற்சியை வேறு ஒரு கணக்கின் கீழ் இந்த கோயிலை நான் கட்டப்போகிறேன். உயரத்திற்கும் அஸ்திவார ஆழத்திற்கும் சம்பந்தம் உண்டு. ஆனால் நான் கோயிலின் அடிப்பகுதியை அகலமாக்கி மெல்ல மெல்ல குறுக்கி கொண்டு போய் உயரமாக எழுப்பப் போகிறேன். அடிப்பகுதியிலிருந்து பலகை பலகையாக கற்கள் கொண்டு போய் அடுக்கி அந்த அடுக்கிய கற்களின் அளவை சிறிது சிறிதாக குறைத்து உச்சியில் குறுக்கப் போகிறேன். எனவே அஸ்திவாரம் ஆழமாக தேவைப்படாது. 1.5 ஆள் ஆழத்துக்கு பிறகு எந்த பூமியில் தோண்டினாலும் நீர்க்கசிவு ஏற்படும். நீர்க்கசிவு ஏற்பட்ட பிறகு அந்த அஸ்திவாரத்தை பலமுள்ளதாய் நான் நினைக்க மாட்டேன். ராஜராஜரும் பெருந்தச்சரும் பஞ்சவன் மாதேவியும் பேசிக் கொண்டிருப்பதை அரசவையில் உள்ள உயர் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருந்தனர். சுற்றியுள்ள மாடங்களில் இருந்து அரண்மனை பெண்டிரும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அரசவைக்கு சற்று தள்ளி திறந்த வெளி முற்றம் இருந்தது. அந்த முற்றத்திற்கு வருவதற்கு 2 பக்கமும் சிறிய வாசல்கள் இருந்தன. அந்த வாசல்களின் வழியே அரசவையில் மன்னர் கொலு வீற்றிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட தஞ்சை மக்கள் சாறை சாறையாக வந்து நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் நுழையும் போது சிறு சலசலப்பு ஏற்பட்டாலும் உள்ளே நுழைந்து அரசரை பார்த்ததும் அரசர் பேசி கொண்டிருக்கிறார் என்பதை கேட்டதும் அமைதியாய் கை கட்டி நின்று கொண்டார்கள். மேல் துண்டை இடுப்பில் இறுக்கி கட்டிக்கொண்டு மிக பணிவோடு பார்த்தார்கள். கூட்டம் அதிகரித்து கொண்டே வந்து ஜனங்கள் எட்டி எட்டி தவிப்பதை பார்த்து உடையார் ராஜரேவ, பெருந்தச்சரே சற்று இருங்கள், நான் மக்களோடு பேசிவிட்டு வருகிறேன் என்று எழுந்தார். மன்னர் எழுந்து மக்களை நோக்கி போக பஞ்சவன் மாதேவி இடம் மாறி பெருந்தச்சருக்கு அருகே போய் அமர்ந்து கொண்டாள்.
அரசவை பெண்டிர் யாரும் வழக்கமாய் சபையில் ஆண்களுக்கு அருகே போய் உட்காருவதில்லை. ஆனால் பஞ்சவன் மாதேவிக்கு யாரும் எந்த கட்டுப்பாடும் விதிப்பதில்லை. பெருந்தச்சரே, உடனடியாக தஞ்சையில் உங்களுக்கு கீழே வேலை செய்ய எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்னும் எத்தனை பேர் தேவைப்படும்? அம்மா, உண்மையில் எனக்கு கீழே வேலை செய்கின்ற 140 கல் தச்சர்களை தவிர எடுபடிக்கான ஆட்கள் 10 பேர்தான் இருக்கிறார்கள். வெறும் 10 பேரை வைத்துக்கொண்டு எந்த வேலையும் செய்ய முடியாது. அஸ்திவாரம் தோண்ட, மண் எடுத்து கொண்டு போய் வெளிப்புறத்தில் போட, உள்ளுக்குள்ளே பாறை கற்களை இறக்க என்று உடனடியாக எனக்கு 400 ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். 400 ஆட்களா? ஆம் தாயே. அரசர் சொல்கிற உயரத்திற்கு, அகலத்திற்கு, வேலைப்பாட்டிற்கு என்னுடைய புத்திக்கு எட்டியபடி 4000 ஆட்கள் தேவை. நான் கல் தச்சர்கள் கிடைக்க வேண்டுமே, அவர்கள் தஞ்சைக்கு வர வேண்டுமே என்று பயப்படவே இல்லை. இன்று இல்லையெனில் நாளை நிச்சயம் கல் தச்சர்கள் தங்கள் வேலை முடிந்ததும் வந்து விடுவார்கள். கூலி வேலை செய்ய, மண் தோண்ட, கல் சுமந்து கொண்டு வந்து கொடுக்க, செதுக்கிய கல்லை கொண்டு போய் பூமியில் இறக்க எங்கிருந்து ஆட்கள் வருவார்கள் என்பதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. ஆனால் மன்னருடைய மனது வேறு மாதிரி. ஒரு கோடி காட்டிவிட்டால் போதும், அவருக்கு பல்வேறு விஷயங்கள் புரிந்துவிடும். எங்கிருந்து ஆட்களை கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தை அவர் இந்நேரம் யார் மூலமாகவோ நடத்தி கொண்டிருப்பார் என்றுதான் தோன்றுகிறது. எனவேதான் அதிகம் பதட்டப்படாமல் சகலமும் மன்னர் தலையில் போட்டுவிட்டு எனக்கு ஆட்களை கொடுங்கள் என்று கை கட்டி கொண்டு நிற்கிறேன். ஆட்கள் இருக்கிறார்கள் பெருந்தச்சரே, ஆனால் அவர்கள் வருவதற்குண்டான ஓலையை மன்னர் இன்னும் அனுப்பவில்லை. அதுதான் கவலையாக இருக்கிறது. எங்கிருந்து ஆட்கள் வர வேண்டும்? கலிங்கத்தை சேர்ந்தவர்களும் சாளுக்கிய தேசத்தை சேர்ந்தவர்களுமான போர் அடிமை வீரர்கள் மேல்பாடியிலும் திருவொற்றியூரிலும் இளவரசர் ராஜேந்திரருக்கு கீழே காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கும் மேலாக அவர்கள் ராஜேந்திரருக்கு கட்டுப்பட்டு எந்தவித விலங்குகளும் இன்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? சாளுக்கிய வீரர்கள் விலங்கில்லாமல் எப்படி இருக்க முடியும்? அது ராஜேந்திரனின் சாமர்த்தியம். இதை மன்னருடைய ஒற்றர் ஒருவர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். விலங்குகள் பூட்டப்பட்டு தான் இருந்தனவாம். ஒரு நாள் விலங்குகளை எல்லாம் அகற்றிவிட்டு அவர்களுக்கெல்லாம் இளவரசர் ராஜேந்திரர் விருந்து கொடுத்தாராம். நீங்கள் ஊருக்கு திரும்பலாம் என்றாராம். சாளுக்கிய வீரர்கள் திகைத்து போனார்களாம். பஞ்சவன் மாதேவி சொல்ல ராஜராஜ பெருந்தச்சரும் திகைத்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.